நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களே, பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களே, சட்டப்பேரவை துணைத் தலைவர் மாண்புமிகு அண்ணன் கு பிச்சாண்டி அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பொதுமக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தொண்டிற்கான கிருபானந்த வாரியார் விருது திரு ஆ கருணாநிதி அவர்கள் 1960ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மொழிப்போர் தியாகி திரு மு ஐயாக்கண்ணு மாசிலாமணி அம்மாள் இணையருக்கு மகனாக பிறந்தார். போலூர் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆன்மீக சேவையும் சமூக சேவையும் திருப்பணிகளையும் செய்து வருகிறார். தமிழ் கடவுள் முருகனின் பெருமை கூறும் பக்தி பாமாலை நூலினை வெளியிட்டுள்ளார். முருகர் ஆலயங்களில் மாதந்தோறும் கிருத்திகை திருநாளில் 1000 பக்தர்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கி வருகிறார். போலூர் நகரில் 10,000க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்ட ஆன்மீக மாநாட்டினை சிறப்பாக நடத்தி காட்டினார். திருவாசகம், முற்றோதல், பக்தி சொற்பொழிவுகள், ஆன்மீக சிந்தனைகளை, பட்டிமன்றங்களை ஒருங்கிணைந்து நடத்தி வருகிறார். ஆலய திருப்பணிகளுக்கு பல்வேறு வகையில் உதவி வருகிறார். 36 ஆண்டுகளாக அறுபடை முருகன் யாத்திரை குழு அமைத்து முருக பக்தர்களுக்கு பணியாற்றி வருகிறார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இவரது ஆன்மீக தொண்டை பாராட்டி அருணை தமிழ்ச்சங்கம் கிருபானந்த வாரியார் விருது வழங்கி மகிழ்கிறது. இங்கினம் மாண்புமிகு ஏவாவேலு தலைவர், செயலாளர் ஏ வே ஆல்பர்ட், பொருளாளர் ME ஜமானுதீன், துணைத் தலைவர் ஏவா குமரன், அருணை தமிழ்ச்சங்கம் திருவண்ணாமலை. நன்றி, வணக்கம். ஆன்மீக தொண்டு செய்து கிருபானந்த வாரியார் விருது பெறுபவர் திருமிகு ஆ கருணாநிதி ஐயா அவர்களுக்கு நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் ஐயா அவர்கள் பொன்னாடை வழங்கியும் மாலை அணிவித்தும் பொற்குழி வழங்கியும் தகவுரை அளித்தும் சிறப்பு செய்ய உள்ளார். அடுத்தபடியாக விருது பெற்றோர் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். நம்முடைய கருணாநிதி அவர்கள் எங்களோட இளைஞர் அணியில் இருந்தவர். அவர் இன்றைக்கு ஆன்மீகத்திலே சிறப்பாக பல்வேறு பணிகளை ஆற்றி வருவது, அவருக்கும் இன்றைக்கு தமிழறிஞர்கள் சார்பாக அந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆன்மீக தொண்டை போலூர் பகுதியில் செய்து கொண்டிருக்கிற சவரன் கருணாநிதி என்று சொல்லப்படுகிற அவருக்கு கிருபானந்தர் வாரியாரும் பெற்றிருக்கிற அவர்களுக்கு அருணை தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய பாராட்டுதலையும், அதே நேரத்தில் அவர்களுக்கு உரிய நேரத்திற்கு இங்கே வந்து இந்த எங்களை சிறப்பித்ததற்காக அவர்களுக்கு நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பவித்ரா நந்தகுமார் அவர்களுக்கும், ஆறுமுகம் அவர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும், எங்களுடைய தலைவரை பெற்று பெயரை பெற்றிருக்கின்ற கருணாநிதி அவர்களுக்கும் தந்திருப்பதை பற்றி இந்த அருணை தமிழ் சங்கத்திற்கே இந்த விருதுகளை வழங்கியது ஒரு தனியான பெருமை. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக